அந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மயில்கல்ல கூட இல்லையே அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், என் வாழ்க்கையில் அது பெரிய மயில்கல் அப்படிம்போம். இப்போ அது மயில்கல்லையும் தமிழ்லாம் போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வருங்காலத்தில் தான் இருக்குது அப்படின்னு பேச நம்முடைய அன்பிற்குரிய முஸ்தபா அவர்கள் வருகிறார். வாங்க வாங்க. அதாவது முஸ்தபா முஸ்தபானா அடுத்த வாரத்தில் தமிழ் இல்லை, டோன்ட் வரி முஸ்தபா தான் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். எதிர்காலத்தில் உள்ள மயில்கள்லாம் சரியா தெரியல அப்படின்னு நண்பர் கருணாகரன் சொன்னாரு. கண்ணு சரியா தெரியலன்னா கண்டாக்டரை பார்த்து நல்லா கண்ணாடி போடணும். அதானே அவருடைய அணியில உள்ள மத்த 2 பேரும் போட்டிருக்காங்க, அவர் இன்னும் போடாம இருக்காரு. போட்டாருன்னா அவருக்கும் நல்லா தெரியும். ஆமா, மயில்கல்லே தெரியலன்னா அப்புறம் நம்ம என்ன செய்யறது? என்ன சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாரா. அவருடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நல்ல படங்கள்ல பார்க்க பழக்கம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப லேட்டஸ்டா தேசிய விருது வாங்கின படம் ஆட்டோகிராஃப். அதுல மலையாள நாயகி பாடுற ஒரு பாட்டு, தமிழ் படிக்க ஆசை வந்தல்லோ தமிழ்நாட்டு வெக்கம் வந்தல்லோ அப்படின்ட்டு. ஸோ ஒரு மலையாள நாயகி தமிழ் மேல உள்ள ஆசையினால தமிழை கத்துக்கிட்டு ஒரே பாடல்ல தமிழை தெரிஞ்சுக்கிட்டு வர்றதை, அந்த மாதிரி உள்ள நல்ல படங்கள்லாம் அவர் எப்போ பார்க்க ஆரம்பிக்க போறாருன்னு தான் தெரியல. ஒரு மலையாள பிள்ளையை தமிழ் படிக்க வச்சுட்டாங்க பாருங்க, காதலிச்ச படக்குன்னு. அதுக்கு தேசிய அவார்டு வர கொடுத்துருக்காங்க நாட்டில். நடுவர் அவர்களே, ஒரு மொழி வளர்ச்சிக்கு இன்றியமையாத விஷயங்கள் என்று 2 மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சொல்லுங்க. ஒன்று, அந்த மொழியில் உள்ள உருவாகும் புதிய அறிவியல் கலை சொற்கள். மற்றொன்று, அடுத்த சந்ததியினரான குழந்தைகள் அதை எவ்வளவு ஆர்வமாக கற்கிறார்கள் என்பது. ஒன்றும் இல்லைங்க, இங்க உள்ள அமெரிக்காவே எடுத்துக்குவோம். இங்க உள்ள ஃப்ரீமாண்ட் ஹைஸ்கூல்லையோ இல்ல சரட்டோகா ஹைஸ்கூல்லையோ தமிழை ஒரு பாடத்திட்டத்தில் வச்சு யாரும் சொல்லித்தரது கிடையாது. இருந்த போதிலும் தங்களுடைய ஆர்வ மிகுதியினால வார இறுதி நாட்கள்ல பாலவிகார், கலிபோர்னியா தமிழ் அகாடமி போன்ற பல இடங்களுக்கு சென்று தங்களுடைய ஆர்வத்தினால தமிழை கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல ஹிந்தி படிக்க வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் படிக்க வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு அம்மா சொல்லுது, என் பையன் ரொம்ப அப்பாவி, பஸ்ல கூட டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவு அப்பாவி அவன் பாட்டுக்கு ஏறி இறங்கி போயிடுவானா. பல அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு பாடமாகவே இருக்கு அப்படிங்கிறது உங்களால மறுக்க முடியாத உண்மை. மேலும் போலந்து நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 வருட தமிழ் ஆராய்ச்சி படிப்பு இருக்கிறது. தமிழை தமிழர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்தார்களே அது பொற்காலமா, வெளிநாட்டினரும் படிக்கிறார்களே இது பொற்காலமா? நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கிரேக்க பல்கலைக்கழகத்திலோ அல்லது இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திலோ தமிழ் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது சரித்திர சான்றோ ஆராய்ச்சி ஏதாவது வச்சிருக்காங்களா? எனக்கு அடுத்து வர்றவர் இது கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். சாய்ஸ்ல விடலாம் விடலாம். நம்ம வாட்டுக்கு எடுத்து அவர் மாட்டிக்கிட்டு போயிட்டோம்னா. புலவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மரியாதையை பத்தி புலங்காங்க இதை அடைஞ்சு சொன்னாங்க. அவங்க சொல்ல மறந்த ஒரு செய்தியை நான் இப்ப சொல்றேன். பாண்டிய மன்னருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வந்தது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு. பொதுவாகவே இந்த மதுரைக்காரங்களுக்கு குசும்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். என்னைய தவிர நம்மளை தவிர அப்படி. இதுக்காக அந்த மன்னர் வந்து அறிஞர்களை கூப்பிடல, அரசவையில 4 புலவர் இருந்தாங்கல்ல, இங்க வாங்கய்யா இதை போய் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. புலவர்களும் தங்களது தலை விதியை நொந்து கொண்டே தலையை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். செஞ்சு முடிச்சுட்டு இறுதியில வந்து சொன்னாங்க, மன்னா இயற்கையிலேயே எந்த மனமும் கிடையாது, கார்னியர் மற்றும் ரிஜாய்ஸ் போன்ற ஷாம்புகளை பயன்படுத்துவதாலதான் எல்லா மனமும் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. முடி ஆட்சியில எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? முடிதா? ஆடிப்பெருக்கு அப்படிங்கறத பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆடிப்பெருக்கு அப்போ வீட்டுல உள்ள பழைய பொருட்களை எடுத்து ஆத்துல விட்டுருவாங்க, அதெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்க சொல்றாங்களே கடந்த காலம் பொற்காலம் அப்படின்ட்டு, அந்த காலத்துல எண்ணற்ற சங்க நூட்கள், ஓலைச்சுவடிகள் போன்ற பலவற்றை அவற்றின் அருமை தெரியாம ஆத்துல விட்டுட்டாங்க. இவங்களை இதே போக்குல விட்டா அடுத்து வர்ற ஆடி தள்ளுபடியில மிச்சம் இருக்கிறதே தள்ளுபடின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு தான் எல்லா நூட்களையும் காலத்தால் அழியாத வண்ணம் டிஜிட்டலைஸ் என்று சொல்லப்படுகின்ற மின்னணு முறையில் மாற்றி, அதற்காகத்தான் நாங்க ப்ராஜெக்ட் மதுரை அப்படின்னு கொண்டு வந்து எல்லா நூட்களையும் பாதுகாத்துட்டு வரோம். ஹாலிவுட் படத்தை பத்தி எதிரணி தலைவர் சொன்னாரு.
டை ஹார்ட் வித் வெஞ்சன்ஸ் அப்படிலாம் வருதுன்ட்டு. முதல்ல வந்து அந்த படங்கள்லாம் வந்து மொழி புரியாம அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அந்த சீன் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ அந்த படங்களை எல்லாத்தையும் நாங்க வந்து மொழி மாற்றம் செய்து மக்களுக்கு, பாமரனுக்கு புரியுற அளவுல கொண்டு போய் வச்சிருக்கோம். ஏன் படத்தோட தலைப்பை கூட நாங்க தமிழ்ல தான் வைக்கிறோம். உலகங்களின் யுத்தம், வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ், நடுக்கடல் தீவு, டீப் ப்ளூ சி, மீண்டும் மீண்டும் செத்துப்போ, டை அனதர் டே. அத இந்த இங்கிலீஷ் எடுத்தவங்களே கவலைப்படுவாங்க, இப்படி வைக்காம போயிட்டோம்டா பேரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க. அது மதுரையில நீங்க பாத்தீங்கன்னா வைக்கிற பேரு ஆச்சரியமா இருக்கும். இன்னொரு நாளைக்கு சொல்றேன். கலிபோர்னியா மாநிலத்தின் கவர்னரான அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் நம்ம எல்லாரையுமே விட ரொம்ப நல்லாவே தமிழ் பேசுறாரு. இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா வர நவம்பர் மாசம் நடக்க இருக்கிற குழந்தைகள் தின விழாவில் அவரே ஒரு சிறப்பு விருந்தினரை இங்க தோன்றினாலும் நாம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோமே லஞ்சம், கையூட்டு அப்படின்ட்டு, இது எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே ஒரு சங்ககால புலவர் ஒருத்தர் தான். எப்படின்னு கேக்குறீங்களா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஏன் ஒழுங்கா போய் இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் படிச்சு தமிழ் கத்துக்காம இவருக்கே இந்த குறுக்கு வழி? இப்படிப்பட்ட ஆட்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் anniyan.com ஸ்டைல்ல நாங்க தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி.com அப்படின்னு ஒரு சைட்டை ஆரம்பிச்சு தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆகவே பழசு கண்ணா பழசு என்று நீங்கள் பழமையை பேசிக் கொண்டிருக்கும் எதிரினருக்கு முன்னால் புதுசு கண்ணா புதுசு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் புது முயற்சியினால் பெஸ்ட் கண்ணா பெஸ்ட் என்ற நிலைக்கு தமிழை மாற்றி தமிழுக்கு பொற்காலம் எதிர்காலமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாவும் இயல்பாகவும் நல்ல செய்திகள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். எதுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு போயிட்டு நீங்கள் அந்த அவையார் பாட்டது பின்னாடி வந்து அவையார் வந்து நான் 4 தர்றேன், எனக்கு 3 கொடுத்தா போதும். அது பாருங்க, அதுலேயே வித்தியாசமா பால் தெளித்தேனு பாகு பருப்பு 4 தருவேன், நீ எனக்கு 3 கொடுத்தா போதும். அந்த 4 நாளில் கெட்டு போகும், அதே முக்கியம். இந்த 3 ஜென்மத்துக்கும் கிடையாது. பாருங்க, இந்த செல்லாத நோட்டை கொடுத்து செல்றதை வாங்குற மாதிரி மாணிக்கவாசர் சொல்வார், தந்தது எந்தனை கொண்டது உண்டனை சங்கரா ஆர்குலோ சதுரர் அப்படிம்பார். நான் என்னையை கொடுத்து உடனே வாங்கிட்டேன், நான் தானே பெரிய ஆளு, ஏன்னா நான் அழிஞ்சு போவேன், நீ எப்போ இருப்ப. தந்தது எந்தனை கொண்டது உண்டனை சங்கரா ஆர்குலோ சதுரர். ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த தமிழ் படம் இப்போ பாருங்க, ஆங்கில படம் பார்க்குற போது பலருக்கு ஒன்றும் புரியாமல் போயிடும். நான் மதுரையில் பார்த்துருக்கேன், சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க இங்கிலீஷ் படத்தில், சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு ஜனம் என்னடா அவங்க மத்தியில் சிரிக்காங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம நான் காசு கொடுக்கலையா. இந்த டைட்டானிக்லாம் தமிழில் வந்தது எவ்வளோ நல்லதுங்கிறீங்க, இது ஒரு மொழிபெயர்ப்பு தானே. இப்போ நீங்கள் மொழிபெயர்ப்பு ஒத்துக்கிறீங்கல்ல, ஷேக்ஸ்பியர் தமிழில் கொண்டு வந்தால் ஒத்துக்கிற மாதிரி திரைப்படத்தை கொண்டு வர்றாங்க, என்ன தப்பு? அவர் கேட்குறாரு அழகா. அதனால நான் சொல்கிறேனே, டைட்டானிக் படம் வந்துச்சுங்க இங்கிலீஷில், அதில் ஒருத்தர் படம் பார்த்துட்டு வந்து வெளியே சொல்கிறேன், அந்த கிழவி யாருன்னு கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை அப்படிங்கிறான். அந்த கதை இதை அவன் பிளாஸ்பேக்கில் காட்டுறாங்க, அந்த கிழவி கடைசி வரைக்கும் யாருன்னு தெரியலையா, அவள் பாட்டி யார் பாட்டு போகிறாங்க. அப்போ அவனுக்கு புரிய வச்சிடலாம்ல. ஏன்னா நம்ம நினச்சி பார்க்குறதா ஒரு டார்டாய்ஸ் பார்க்கின்னு சுத்தணும். அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கணும், அப்போ தான் நம்மளால் நம்புவாங்க. ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கே, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாராட்டிருக்காரு. இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அதெல்லாம் கிடையாது.